கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த கிராஃப்ட் எந்த ஹோம்மேடுவே வந்துட்டு பார்க்க போகிறது கிடையாது. நம்ம செகண்ட் சேனல் என் மகள் தருணி சேனலுக்காக நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அதோட ரேட்டோட வந்துட்டு இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேபிள் சேர், அதாவது டைனிங் டேபிள் இருக்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்தது. பட் இதோட ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால இது வந்துட்டு நான் அந்த கடையில் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் பழனியில் இருக்க அம்மு அப்படின்ற ஒரு மாலில் தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு உட்டன் டைனிங் டேபிள் வந்துட்டு வாங்கியிருக்கேங்க. இதோட ரேட் வந்து 150 ருபீஸு. உடனில் வந்துட்டு இவ்வளோ கம்மியாக ரேட் இருந்தது. ரொம்ப குட்டியாகவும் க்யூட்டாகவும் இருந்ததா, ஸோ அதனால் இது வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டால் வந்துட்டு சப்பாத்தி ரோலர் வந்து கையில் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து இருக்கும். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 குடுமியில் ஒரு குட்டி பார்த்தீங்களா, சப்பாத்தி ரோலர் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். உடனுக்கு தகுந்த மாதிரியே ப்ரௌன் கலரில் வந்துட்டு கலர் பண்ணியிருக்காங்க. மேலே வந்துட்டு ஷைனிங்காக இருக்குது. அந்த பிக்சர் மட்டும் வந்துட்டு நமக்கு எனாமல் டைப்பில் வந்துட்டு இருக்குது. இதோட பேக் சைடில் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. 4 காலுடைய ஒரு டைனிங் டேபிள். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு 4 குட்டி சேருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜில் வந்துட்டு 4 லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. அது என்னென்னலாம் நமக்கு தெரியல. எனிவே சூப்பராக இருக்குது. சென்டரில் வந்துட்டு ஒரு குட்டி ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா இந்த அம்பர்லா வந்துட்டு விரித்து வச்சுருக்கிறதுக்காக வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அம்பர்லா வந்துட்டு விரித்து பார்க்கலாமா. இதில் வந்து ஒரு குட்டி ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் கீழே வந்துட்டு ஒரு குட்டி ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிங்க் கலரில். அதை யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம விரிச்சுக்கணும். இப்போ நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப குட்டியான ஒரு க்யூட் அம்பர்லா. இதுவுமே வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணலாம். பட் எனிவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல. பேப்பர் அம்பர்லா தான் வந்து இது. இதை வந்துட்டு அந்த டைனிங் டேபிளில் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அம்பர்லாவுக்கு கீழே வந்துட்டு உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகேங்களா. உட்காந்து சாப்பிட்லாம் முடியாது, சும்மா மினி குக்கிங்க்கு நமக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகும். இப்போ இந்த 4 சேருமே வந்துட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த 4 சேர்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு சேர்லேயுமே ஒவ்வொரு வேறு லாங்குவேஜோட லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4மே வந்துட்டு உடனில் இருக்குது. க்யூட்டாக இருக்குல்ல. இது நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த உடன் சேர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செகண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாமாங்க. செகண்டாக வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ராக் வந்துட்டு வாங்கியிருக்கேன், தவளை. இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை வந்துட்டு அந்த கடையில் நிறைய இருந்தது. பட் ரேட்டு தான் வந்து அதிகம். இதோட ரேட் வந்து 60 ருபீஸுங்க. ரியலாகவே ஒரு லீஃப்க்கு மேலே வந்து ஃப்ராக் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதோட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ரியலாகவே இருக்குது. ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு அதே மாதிரி ஃப்ராகுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் வந்து சொர சொரன லைட்டாக அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ரொம்ப க்யூட்டு. இது நம்மளோட சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு குட்டி ரேபிட் வந்து வாங்கியிருக்கேன். இது மொபைலுக்கு லைட்டிங்க்கு வந்துட்டு அவ்வளோ கிளியராக தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டுங்க. இதோட நாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி பிங்க் கலரில் நாக்கு வந்துட்டு வெளியில் நீட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் காதுலையுமே வந்துட்டு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. கண் வந்து ரொம்ப குட்டி கண்ணாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ரேபிட் அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு க்யூட் லிட்டில் பாய் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் ஒரு லிட்டில் பேபி கேர்ளுமே வந்துட்டு வாங்கியிருக்கேன். பேர் மாதிரி ரெண்டுமே வந்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் ஈச் ரேட் வந்துட்டு 60 ருபீஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஒரு ராஜா ராணி மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரியான ஒரு பொம்மை வந்து வாங்கியிருக்கேன். ராஜா ராணி ரெண்டும் சேர்த்து வந்துட்டு 225 ருபீஸுங்க. இவங்க தான் ராஜா. ரெண்டுமே வந்துட்டு அழகாக நம்ம நிற்க வச்சுக்கலாம். இதுவுமே வந்துட்டு உடன் பொம்மை தான். உடன் பொம்மை. இதுலேயே வந்துட்டு நிறைய ஷேப்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பொம்மை தான். ஒன்று வந்து காது பொத்தியிருக்கும், இன்னொன்று வந்து வாய் பொத்தியிருக்கும், இன்னொன்று வந்து கண்ணு பொத்தியிருக்கும். வாய் பொத்தியிருக்கிற பொம்மை வந்து எனக்கு கிடைக்கல. சும்மா கன்னத்தில் வந்து கை வச்சிருக்கிற மாதிரியான பொம்மை வந்து எனக்கு கிடைச்சிது. இது ஈச் ரேட் வந்துட்டு 40 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்துட்டு எல்லாருமே நிறைய சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இது வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 100 ருபீஸுங்க. பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி 3 பேட்ரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பேட்ரி வந்து இங்கே எனக்கு அந்த கடையிலேயே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த லைட் வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயே சின்ன லைட் வந்துட்டு இருந்தது. அதில் இருக்க பேட்ரி வந்துட்டு அந்த கடையில் கிடைக்காது அப்படின்றதுனால அதில் வந்துட்டு நான் வாங்கலை. இதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா குட்டியாக பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு இங்கே அங்கேயும் ஆடும், டங்கு டங்குன்னு ஆடும். ஸோ அதனால் அப்படி ரியல் லைட் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அப்படி கேண்டில் வந்துட்டு ஒழுகி விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்தது அப்படின்றதுனால அது வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கத்தி வந்து வாங்கியிருக்கேங்க. அண்ட் ஒரு டீ ஃபில்டர் வந்து வாங்கியிருக்கேன். கத்தியோட ரேட் வந்துட்டு 14 ருபீஸு. இது வந்து இருக்கிறதுலே குட்டி கத்தி. அதோட அந்த கட் பண்ணுற இடம் மட்டும் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ஃபிங்கர் அளவுக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதோட கைப்பிடி மட்டும்தான் வந்துட்டு லாங்கு.
அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் டீ ஃபில்டர் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு 21 ருபீஸ்ங்க. தென் இங்கே வந்து பெட் அனிமல், வைல்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் அனிமல்ஸ் வந்துட்டு ரியலாக இருக்கிற மாதிரி வந்து இங்கே கிடைக்கல எனக்கு. பெட் அனிமல்ஸ் கேட்டேன், அது கிடைக்கல. வைல்ட் அனிமல்ஸ் வந்துட்டு இருந்தது, அதை நான் வாங்கலாம். அண்ட் பேர்ட்ஸுமே வந்துட்டு எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேர்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. இதோட ஈச் ரேட் வந்து 3 ருபீஸ். ஒவ்வொன்றுமே வந்துட்டு 3 ஓகேங்களா, 3 ரூபா. இதிலேயே கொக்கு, சேவல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு வாங்கியிருக்கேன். சரிங்களா, அடுத்து 2 கிளாஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதோட பிரெத்து வந்துட்டு ரொம்ப குட்டி, அந்த குடிக்கிற இடம் வந்துட்டு ரொம்ப சின்னது, லென்த் வந்துட்டு அதிகம். இது ஈச் வந்துட்டு 46 ருபீஸுங்க. ஜூஸ் வந்துட்டு மினி குக்கிங்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து 35 ருபீஸுங்க. ஒரு பீங்கான் ஜாடி கல்லுப்பு போடுறதுக்காக வந்து இது வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு இந்த டீ கப் சாசர் செட் வந்து வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜக் இருக்குது. இது ரியலாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலரில் க்ரீன் கலர் ஃப்ளவர் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இது வந்து செட்டோ ரேட் வந்து என்ன அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு குட்டி மூடி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து ஒரு குட்டி ஜார் வந்து கொடுத்துருக்காங்க, ஜக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கைப்பிடி வந்து அவ்வளோவா சரியில்லை, பட் இருந்தாலும் ஓகே, க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி வந்து ஒரு குட்டி ஜக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 கப் வந்து கொடுத்துருக்காங்க. 3லுமே வந்துட்டு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு போட்டிருக்கு க்ரீன் கலரில். இதுவுமே க்யூட்டாக இருக்குல்ல. இதுதான் வந்து நம்ம குடிக்கிறதுக்கான கப்பு. அது 3 வைக்கிறதுக்கான 4 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 வந்துட்டு அந்த கப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பிளேட் வந்துட்டு அந்த ஜக்கை வந்துட்டு மூடி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பிளேட்லேயுமே வந்துட்டு இந்த ஒவ்வொரு கப்பையுமே வந்துட்டு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு மூடியை வந்துட்டு இந்த ஜக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்துட்டு இந்த கவரில் தான் இருந்தது. இதோட ரேட் வந்து 68 ருபீஸுங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி அம்மிக்கல்லும் அண்ட் ஒரு குட்டி ஆட்டாங்கல்லுமே வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஆர்டர் கொடுத்து செய்ய சொல்லி வாங்கியிருக்கேங்க. இந்த கல்லெல்லாம் வந்துட்டு இந்த சிலையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த கடையில் வந்துட்டு இதை நான் ஆர்டர் கொடுத்து வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு ரெண்டும் சேர்த்து வந்துட்டு 500 ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்கியிருக்கேங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும், க்யூட்டாக இருக்குல்ல. என்னோடய கை சைஸ் அளவுக்கு தான் வந்துட்டு இது இருக்குது. இதோட கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி இருக்கிற மாதிரி இந்த ஆட்டாங்கல் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்துட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய செகண்ட் சேனலுக்காக. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. லேர்ன் பண்ணுறதை விட நீங்கள் வந்துட்டு இதோட ரேட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ஹோம்மேட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் கூட நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட செகண்ட் சேனலில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோலையுமே இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.